ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சத்துணவு உணவு திட்டத்து மூலியமா சமையல் உதவியாளர் அப்படிங்கிற காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இல்ல 2 இல்ல 9,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த சமையல் உதவியாளர் அப்படிங்கிற இந்த பணிக்கு பெண்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்க முடியும். சோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு வந்து காலி பணியிடங்களை வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்றதுக்கான ப்ரொசீஜரையும் நம்ம இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல வந்து சத்துணவு கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சத்துணவு கூடங்கள்ல சத்துணவு திட்டத்துக்கு கீழே சமையல் உதவியாளர் அப்படிங்கிற காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு மினிமம் வந்து நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் வாரியா வந்து காலி பணியிடங்களுக்கான விவரங்களை வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பத்திரிகை செய்தி வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. சத்துணவு திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 139 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள 139 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக செய்யப்பட உள்ளது. ஊராட்சி, ஒன்றியம், மாநகராட்சி மற்றும் நகராட்சி வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளன. சமையல் உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை அந்தந்த ஊராட்சி, ஒன்றிய, மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் இன சுழற்சி வாரியாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. காலி பணியிட விபரம் மற்றும் விண்ணப்பங்களை திண்டுக்கல்.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுக்காக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நம்ம டைரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க போயிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சத்துணவு மையங்கள் சமையல் உதவியாளராக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பூதியம், அதாவது மந்த்லி சேலரி அப்படிங்கிறது 3000 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்பணியாளர்களுக்கு ஓராண்டு கால பணிக்கு பின்பு சிறப்பு கால ஊதியத்தில் வந்து ஊதிய நிலை 1 பே லெவல் 1ல வந்து பே பண்றாங்க. 3000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஊதியமாக வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. பெண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல தேர்ச்சி ஃபெயில் ஆயிருந்தாலும் ஓகே, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தமிழ்ல வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி ஆகியவற்றவர்களுக்கு குறிப்பிட்ட தேதியிலிருந்து 21 வயது பூர்த்தி அடைந்து 40 வயதுக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது மினிமம் குறைந்தபட்சம் வந்து 21 வயசுல இருந்து அதிகபட்சம் 40க்குள்ள வந்து இருக்கணும். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு கம்மியா இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி, தாழ்த்தப்பட்டோர், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பழங்குடியினர் இருக்காங்க பாத்தீங்களா, ட்ரைபல் யூத், அதாவது எஸ்டி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 40 வயதுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் 20 வயதுல இருந்து 40 வயதிற்குள்ள வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. வயது நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து அறிவிப்பு தேதியினை அடிப்படையாக கொண்டு வந்து கணக்கிடப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. எந்த டேட்ல வந்து அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்க. 9/4/2025 இந்த டேட்ல இருந்து உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படிங்கறத வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து தூர சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. உங்க வீட்டுக்கும் உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண போற அந்த ஸ்கூலோடைய லொகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்கூல் இருக்கு, அது வந்து உங்க கிராமத்தை சேர்ந்த ஸ்கூல் வந்து கிடையாது, உங்களுடைய வருவாய் கிராமத்தை சேர்ந்த கிராமம் வந்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா அதுக்கு தூரம் அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள இருந்தா போதும். நீங்க வந்து அந்த மாவட்டம் அந்த தாலுகாக்குள்ளதான் இருக்கணும், அந்த குக்கிராமத்துக்குள்ளதான் இருக்கணும், அந்த ஊராட்சிக்குள்ளதான் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க அப்படிங்கறது வந்து சொல்லிட்டாங்க. பட் அங்கன்வாடி ஜாபுக்கு தான் வந்து உங்களுடைய நேர்பைக்கு இருக்கக்கூடிய அந்த ஊராட்சியில தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? பட் அங்கன்வாடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வேற,
சத்துணவு திட்டத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வேற சரிங்களா. அங்கன்வாடி பணியாளர், ஒர்க்கர், ஹெல்ப்பர் அது எல்லாமே தனி ஒரு டிபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு கூடங்கள் இருக்கும். அங்கதான் நீங்க வந்து ஒர்க் பண்ணீங்க. சமையல் உதவியாளர் அப்படின்னா குக்கிங் அசிஸ்டன்ட் சரிங்களா. குக் பண்றவங்களுக்கு அசிஸ்டண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அதான் வந்து இந்த கான்செப்டா வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 4% வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த யுஐடிஐ கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து 25% இடஒதுக்கீடு அப்படிங்கற வந்து கொடுக்குறாங்க. இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட்டா தான் இருக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு போதுமான ஒரு சப்போர்ட்டிங் அவங்களுக்கு வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25% இடஒதுக்கீடு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீடியோ பாக்குறவங்க இந்த கேட்டகரியில டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மஸ்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அந்த விடோ சர்டிபிகேட் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தால் மட்டுமே நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ள வந்து போக முடியும். இப்ப நம்ம ரீசெண்ட் டேஸ்ல போட்ட கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரோ அந்த சர்டிபிகேட் நாங்க எப்படி வாங்குறது, எங்க போயிட்டு வாங்குறது எங்களுக்கு தெரியல ப்ரோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஏற்கனவே நம்ம சேனல்ல எப்படி அப்ளை பண்ற வீடியோ கூட போட்டிருக்கோம். நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அகைன் கூட நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து இ-சேவை சப்போர்ட்டிங் ஹெல்ப் டெஸ்க் மூலமா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே, அப்போ அதுக்கு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நீங்க ஊராட்சியில இருக்கீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல போயிட்டு கொடுக்கணும். அதே இது நீங்க மாநகராட்சிக்கு உள்ள இருக்கிறீங்க அப்படின்னா மாநகராட்சி அலுவலகத்துல போயிட்டு கொடுக்கணும். நகராட்சியில இருக்கிறீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி அலுவலகங்கள்ல மட்டுமே விண்ணப்பிக்க நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அப்படிங்கிறது வந்து 29/4/2025 ஈவினிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாலை 5:45 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அஞ்சல் துறை மூலம் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது ஏற்படும் கால தாமதத்திற்கு துறை பொறுப்பேற்காது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சான்றிதழ், எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்று, குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று போன்ற நகல் அப்படிங்கறத இணைக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதன் கூட நீங்க விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளி இந்த கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட அடிஷனல் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி இருந்தா போதுமானது. நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போனா போதும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சமீபத்தில் எடுத்துக்கக்கூடிய போட்டோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி. இப்போ திண்டுக்கல்ல நீங்க ஒட்டன்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டன்சத்திரம் அப்படிங்கிற வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விண்ணப்பிக்கும் பள்ளியினுடைய பெயர், உங்க வீட்டு பக்கத்துல எந்த ஸ்கூல் வந்து இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த ஸ்கூலுடைய நேம் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரருடைய பெயர் அப்படிங்கிறதுல உங்களோட பேர் வந்து எஜுகேஷன் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தமிழ்லயே எழுதிக்கோங்க. தந்தை பெயர், கணவர் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேரேஜ் ஆனவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் போடுங்க. இல்ல மேரேஜ் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஃபாதர் நேமே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கைபேசி எண் அப்படிங்கிறது உங்களோட கான்டாக்ட் நம்பர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரரோட இருப்பிட முகவரி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த அட்ரஸ், டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, எந்த தாலுகா, எந்த கிராமம், எந்த மாவட்டம் சொல்லிட்டு போட்டு வித் பின்கோட இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல நீங்க எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சி வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி கல்வி தகுதி, நீங்க 10ஆம் கிளாஸ் வந்து தான் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10ஆம் கிளாஸ் அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி பிறந்த தேதி, வயது அப்படிங்கிற இடத்துல பிறந்த தேதியை நீங்க வந்து 9/1/2005 அப்படின்னு சொல்லி 2003 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல போட்டுட்டு உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிற இடத்துல கரெக்டா 21 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு பிராக்கெட் போட்டுக்கோங்க சரிங்களா. ஜாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஜாதி சான்று இருக்கு இல்லையா, கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுல இந்த இடத்துல வந்து உங்களோட ஜாதி, உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பிசி அப்படின்னா பிசின்னு போட்டு பிராக்கெட்ல வந்து நீங்க உங்களோட சப் காஸ்ட் என்ன, உங்களோட ஜாதி பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை இந்த இடத்துல வந்து எழுதிட்டு நீங்க வந்து இந்த பிராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த இடத்துல எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் வந்து ஆதரவற்ற பெண்ணா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஆதரவற்ற விதவை, ஆதரவற்ற பெண்கள் எனில் அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. பணியிடம் கோரும் மையம், பள்ளியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பணி வந்து கேறீங்க, அதாவது
சமையல் உதவியாளர் அப்படின்னு போட்டுட்டு எந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூலோட நேம், அந்த ஸ்கூலோட அட்ரஸ், அந்த ஸ்கூலோட பின்கோடு எல்லாமே இந்த இடத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட சிக்னேச்சரை கைப்பட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நாள் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்றீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல போட்டுட்டு இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய லொகேஷன் இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி வந்து இணைக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்க. பள்ளி மாற்று சான்று அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிசி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, உங்களுடைய குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், உங்களுடைய ஜாதி சான்று நகல், இது 5மே கண்டிப்பா வந்து வேணும். அடிஷனலா நீங்க வந்து வீடியோ வந்து டிஸ்ட்ரிபியூட் வீடியோவா இருக்கிறீங்க மட்டும் அந்த சர்டிபிகேட்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கணும். சரிங்களா? இதுதாங்க வந்து கான்செப்ட். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாவட்டத்துக்கான வேகன்சிஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். மறக்காம அங்க போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.